அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் என் பெரியார் என் தாத்தன் நான் தான் அவருக்கு இளங்கோவனும் வருவார் பேரன்னு சொல்லிட்டு, ஆனா என் தாத்தனுக்கு நான் தான் கொள்கை. பெரியார் மட்டும் உயிரோடு இருந்திருந்தாருன்னா என்னையே தான் பேரன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெரியாரே மண்ணு தான் பேச வேண்டியது. அப்புறம் இதுல எங்க தெளிவு இருக்கு? எங்க நடுவில் எங்க ஒரு நிலைப்பாடுல நீங்க நிக்கிறீங்க? நீங்க இருக்கிற இளைஞர்கள் ஏன் வந்து உங்களை ஏன் இது வரைக்கும் உங்களை தெய்க்க வைக்கல அப்படின்னா, பாருங்க அண்ணன் வந்து ஒரு இடத்துல பேசுறாரு, கிருஷ்ண பரமாத்மா கடவுள் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து ஈவ் டீசிங்கில் கைது செய்ய வேண்டும் அப்படின்னு இடத்துல பேசுறாரு. உண்மையாகவே மானம் ரோஷம் இருக்கக்கூடிய பெண்கள் யாரும் கிருஷ்ணர் கோயிலுக்கு போக கூடாதுன்னு அண்ணன் பேசினார். ஆனா இன்னைக்கு அந்த மாயோன் தான் எங்களுடைய மூதாதையர். அண்ணன் பேசுனது ஐயா கேப்டன் விஜயகாந்த் பத்தி என்ன பேசுனாங்க? நல்ல கண்ண ஐயாவோட கம்பேர் பண்ணி என்ன பேசுனாங்க? ஆனா இப்ப என்ன பேசுறாரு? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அரசியலில் வேணால் ஆட்சியில் வேணால் ஆளாம இருக்கலாம், மக்கள் மனதை என்றும் ஆண்டு கொண்டிருக்கிறார். அப்ப இத்தனை மாறுபாடு இருக்கிற நீங்க எங்களை பார்த்து உங்களுக்கு தெளிவில்லை, உங்களுக்கு அரசியல் தெரியல அப்படின்னா அப்ப நீங்க அப்ப இத்தனை மாறுபாடு இத்தனை நிலைப்பாடு நீங்க மாறி இருக்கிறீங்களே, அதுதானங்க எல்லா கட்சிக்கும் பொருத்தம். சரிங்க ஐயா, நான் என்ன கேட்கிறேன், சமீபத்துல கூட அள்ளி வர்ற கதைலாம் எனக்கு தெரியாதுங்க ஐயா, அதெல்லாம் அண்ணன் கிட்ட தான் கத்துக்கணும்.